பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே நான் தனிமையாய் இருக்கிறேன், நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், யாராலும் கவனிக்கப்பட முடியாதவனாய் இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று நினைக்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறவனாய் இருக்கிறேன். இந்த ஏசியா 41 அதிகாரத்திலே இங்கே கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்லுகிறவராய் இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். 14 வசனத்திலே நம்மை இரட்சிக்கிறவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறவராய் இருக்கிறார். இங்க இருக்கிற ஒரு சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 16 வசனத்திலே ஒரு கூட்டம், அது என்னன்னா ஜெபிக்கிற ஜனம் என்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் ஒரு பூச்சி, நாங்கள் ஒரு புழு, நாங்கள் ஒரு சிறு கூட்டம், நாங்கள் ஆண்டவருக்கு எந்த விதத்துல பயனுள்ளவர்களா இருக்கிறோம் என்று தெரியவில்லை என்று ஒரு ஜெபிக்கிற கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவர்கள் வார்த்தையை வைத்தே அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 14 வசனத்திலே பூச்சியே, சிறு கூட்டமே என்று கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்தம். என் அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஒரு பூச்சியாக, ஒரு புழுவாக, ஒரு சிறு கூட்டமாக நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அதே ஏசியா 41 அதிகாரம் 15 வசனத்துல புழு பூச்சியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு போர் அடிக்கிற ஒரு வேலை இருக்கிறது, போர் அடிக்க எனக்கு ஆயுதம் தேவை. ஆகவே நான் சொல்லுகிறேன், என் வேலையில் உன்னை பயன்படுத்துவதற்காக நான் உன்னை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமா அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள், நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, நான் ஒரு சிறு கூட்டம், நான் எதற்கும் பயன் இல்லாதவன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பூச்சியாய் இருக்கிற, புழுவாய் இருக்கிற, சிறு கூட்டமாய் இருக்கிறவனே, நான் உன்னை ஆக்குவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். எப்படி பயன்படுத்துவார்? பூச்சியை இயந்திரமாக ஆக்குகிறார். எப்படி? புதிதும் கூர்மையான பற்கள் உள்ளதாக, அவருடைய அறுவடைக்காக, அவருடைய தேவைக்காக, என்ன சொல்ல போனால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்துவதற்காக அவர் உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆக்குகிறவராயிருக்கிறார். இந்த அருமையான வேளையில பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பாராக. நீங்கள் முடியாது ஆகாது என்று நினைப்பீர்கள், ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.